அனைவருக்கும் வணக்கம். கதைக்குள்ள போவோம். ஒரு அழகான ஊரில் பாண்டியன் என்ற மளிகை கடைக்காரர் இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். யாரிடமும் ஒரு பைசா கூட அதிக லாபம் வைக்க மாட்டார். ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார். அதே ஊரில் வேல் என்பவரும் மளிகை கடை நடத்தி வந்தார். பாண்டியனின் நேர்மையால் ஊர் மக்கள் அனைவரும் அவரிடமே சென்றனர். இதனால் பொறாமை கொண்ட வேல் பாண்டியனை வீழ்த்த ஒரு சூழ்ச்சி செய்தார். ஒரு நாள் நள்ளிரவில் வேல் திருட்டுத்தனமாக பாண்டியனின் தானிய கிடங்கிற்குள் புகுந்தார். அங்கே ஒரு மூட்டைக்கு அடியில் அரண்மனையிலிருந்து கருடப்படும் விலை உயர்ந்த வைர மோதிரம் ஒன்றை பதுக்கி வைத்தார். மறுநாள் காலையில் பாண்டியன் அரண்மனை பொருட்களை திருடிவிட்டார் என வதந்தியை பரப்பினார். அதிகாரிகள் வந்து சோதனையிட்ட போது வேல் சொன்ன இடத்திலே மோதிரம் கிடைத்தது. அதை கண்ட பாண்டியன் திகைத்து போனார். இறைவா, நான் அறியாத இந்த மோதிரம் இங்கே எப்படி வந்தது என்று மனமுருகி வேண்டினார். ஊர் மக்கள் அனைவரும் பாண்டியனை சந்தேகத்தோடு பார்த்தனர். அந்த சமயம் ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். அவர் பாண்டியனின் கண்களில் இருந்த உண்மையையும் வேலின் முகத்தில் இருந்த பதற்றத்தையும் கவனித்தார். அதிகாரிகளிடம், இந்த திருடனை நான் ஒரு நிமிடத்தில் கண்டுபிடித்து தருகிறேன் என்று கூறி ஒரு சிறிய தட்டில் வெள்ளை நிற பொடியை எடுத்து வந்தார். அனைவர் முன்னிலையிலும் ஞானி பேசினார். இந்த வைரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தை சுற்றி இப்போது நான் இந்த நீல மூலிகை பொடியை தூவுகிறேன். இந்த பொடிக்கு ஒரு சக்தி உண்டு. இதை தொட்டவர் யாராக இருந்தாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் கைகள் நீல நிறமாக மாறிவிடும். பாண்டியன் திருடி இருந்தால் அவர் கைகள் மாறும். அல்லது வேறு யாராவது அந்த பொருளை வைத்திருந்தால் அவர்கள் கைகள் மாறும். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பொருட்கள் இருக்கும் இடத்தை சுற்றி ஞானி அந்த பொடியை தூவினார். உண்மையில் ஞானி தூவியது சாதாரண கோலப்பொடிதான். கைகள் நீளமாக மாறாது. ஆனால் வேல் அதை அறியவில்லை. ஐயோ, நான் தானே அங்கு வைத்தேன், என் கை நீளமாக மாறிவிடுமோ? இப்போது எல்லாரும் முன்னிலையில் நம் கைகள் நீளமாக மாறிவிட்டால் நாம் மானம் போய்விடுமே என்று பயந்தார். அரை மணி நேரம் கழித்து ஞானி அனைவரையும் கைகளை காட்டச் சொன்னார். பாண்டியன் பயமில்லாமல் கைகளை நீட்டினார். அவர் கைகளை இயல்பாக இருந்தனர். ஆனால் வேலே தன் கைகளை தன் வேட்டிக்குள் மறைத்துவிட்டு யாருக்கு தெரியாமல் கைகளை தேய்த்து தொடச்சு கொண்டு இருந்தார். ஞானி சிரித்து கொண்டே சொன்னார், யார் கைகளும் நீளமாக மாறாது. ஏனென்றால் இது சாதாரண பொடி. ஆனால் யார் கைகளை மறைக்கிறார்களோ அவர்தான் திருடன். தப்பு செய்யாத பாண்டியனுக்கு பயமில்லாமல் இருக்கிறார். தப்பு செய்தவர் பயத்தில் கைகளை துடைக்கிறார். வேல் நடுங்கியபடி உண்மையை ஒப்புக்கொண்டார். ஊர் மக்கள் பாண்டியனின் நேர்மையை புரிந்து கொண்டனர். நன்றி.